ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி காய்கறிகள் மற்றும் முட்டை போட்டு கிரேவி செஞ்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பரோட்டா செய்யலான்னு செஞ்சுருக்கேன். பிள்ளைங்க ஒரு வாரமாக வெளியே ஹோட்டல்லேருந்து பரோட்டா கேட்டாங்க. அது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்காதுன்றதுக்காக நான் வீட்டில் செய்யலான்னு செஞ்சிட்டேன். இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்குமே இது நல்லா இருக்கும். நான் காலையில் பரோட்டாவுக்காகவும் மதியம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இதே வச்சுக்கிட்டேன். இந்த கிரேவிக்கான ரெசிபியும் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் தனியாக அப்லோட் பண்ணுறேன். சப்பாத்தி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பரோட்டானும் போது கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கும். நான் செஞ்ச மாதிரி மெத்தடில் பரோட்டா செஞ்சால் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், உள்ளே நல்லா வெந்து இருக்கும். கடையில் வாங்குகிற பரோட்டாவில் சில கடைகளில் ரொம்ப பச்சையாக அப்படியே இருக்கும், ஆறி போன பிறகு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும். ஆனால் இந்த பரோட்டா அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் உள்ளே நல்லா வெந்தும் இருக்கும். கண்டிப்பாக எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் ரெசிபி போடுறேன். தேவைப்படுறவங்க பார்த்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இன்றைக்கி ஸ்வீட்டுக்காக கடலை பருப்பு வேக வச்சுருக்கேன். எங்கள் ஊர் சைட்லாம் இந்த தால் ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸ். இந்த தால் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு நான் தனியாக வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இந்த தால் ஸ்வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்லையும் பண்டிகை காலங்கள்லையும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது செய்யாதவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறைய பேருக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே பிடிக்கும். இந்த தால் ஸ்வீட்டுமே சப்பாத்தி, பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.